5K கார் கேரிங் 220வது கிளை திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பது பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரியதோர் நன்றி இறைவனுக்கு. 5K கார் கேர் என்னுடைய பேர் கார்த்திகுமார் செல்வராஜ். 5K கார் கேருடைய ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் 5K கார் கேர். 5K கார் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு துவங்கிய நிறுவனம். ஒரு கார்களை புதிதாக கேர் பண்றதுக்கு துவங்கிய நிறுவனம். 3 ஊழியர்களோட துவங்கின நிறுவனம் 5K கார் கேர். இன்னைக்கு மகிழ்ச்சியான 2500 ஊழியர்களுடனும் மகிழ்ச்சியான 38 லட்சம் வாடிக்கையாளர்களுடனும் 220வது கிளைகளுடனும் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கிய நிறுவனம் நம்ம 5K கார் கேர் நிறுவனம். இன்னைக்கு சென்னையில மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 5K கார் கேர் கொடிகட்டி பட்டை கிளப்பி எல்லா பக்கம் வெற்றி கொடி நாட்டிட்டு கவின் சார் வந்து சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கிற உணர்வோட ஒரு பிசினஸ் மேனை பார்க்கல அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு தோணும். கவின் சார் எவ்வளவு அழகான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஒரு அற்புதமான இடம். ஆனா கவின் சார் இந்த அற்புதம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி அவருடைய ஒவ்வொரு நாளுடைய கண்ணீரும் ஆனந்த கண்ணீரும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ் மேனுக்குள்ளேயும் ஒரு பெரிய போராட்டம், தினசரி போராடி தன்னையும் சமுதாயத்தையும் வளர்த்தும் இந்த அற்புதமான உயிருக்கு நம்ம எல்லாருடைய ஆதரவும் இருக்க வேண்டும் என்று கூறி 5K கார் கேருடைய இந்த 220வது கிளை திறப்பு விழாவிற்கு, வெற்றி திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வருக. நம்மளுடைய கவின் சாருக்கு ஆதரவு தருக 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 என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ. இப்ப யாராச்சும் கூப்பிடல நன்றி சொல்லுவாங்கன்னா எல்லாரும் வருக, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சீஃப் கெஸ்ட் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்ம கார்த்திக் சார் ஃபவுண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிவிக்கணும்னா, ஏன் நான் 5K கார் கேர் சூஸ் பண்ணேன். ஸோ இது எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சுன்னா, இவங்க வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு. குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபாலோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் என்னை வந்து ஆக்சுவலாக சான்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் இதுவாக. ஸோ அப்புறம் வந்து நம்ம நினச்ச போல கடவுள் நினைக்கணும். ஸோ ஆக்சுவலாக அது முடிவு எடுத்ததும் 5K கார் கேர்ல போனேன். பட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கேப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இடத்துக்கு அப்போதான் ஒரு நாள் என்னடா வந்து சோர்ந்து போயாச்சு. அப்புறம் என்னுடைய தம்பி வருவார், நான் பெரிய நவீன் வீட்டுக்கு வீட்டில் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன் எல்லாமே அப்படியே நான் சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு 2 நாள் தான் ஆச்சு. போயிட்டு இன்னொரு இடம் இருக்குது இது பார்க்கலாம் அப்படின்னு. சரி, அவன் மூலியமாக தான் இது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டப் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒர்க்கிங் பேசிக்கலி நான் போர்டில் ஒர்க்கிங் பண்ணேன் கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து நான் ஃபுல் சைஸாக எனக்கு வந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பேக் போனால் எனக்கு ஒருத்தர் இருந்தார், எங்கள் அப்பா சார். அவர் பேர் வந்து ஐயனார். அவர் வந்து கவர்மெண்ட் ஆக்சுவலாக அவர் வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் அவர் தான் மெயினாக பார்த்தது. ஸோ ரொம்ப நன்றி தெரிவிச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சிவில் ஒர்க் சப்போர்ட் பண்ண எல்லாருமே நான் கூப்பிட்ட டைம் கரெக்டாக இருந்தது. இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சில வேலையும் ஒர்க்லாம் இருந்துச்சு. நான் கூப்பிட்டவொடனே வந்து சப்போர்ட் பண்ணேன். நான் சிவில் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணேன். மேஸ்திரி அவங்க டீமு, அப்புறம் வந்து கமல், இவங்க எல்லாமே நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் வந்து இவ்வளோ நாள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க மீன்ஸ் நம்ம கார்த்திக் எந்த ஒரு மார்க் கொடுத்துட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
அவராக இருக்கட்டும், அவங்க டீமாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுங்க பேக்போனாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக அவங்க ஹெல்ப் பண்ணுறது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் கூப்பிட்டதுக்காக என் மகிழ்ச்சி வந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக நன்றி. ஸோ நான் இந்த கம்பெனியை ரொம்ப சொல்லிட்டு போவேன். அதுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா கார்த்திக் சார் பின்னால் இருக்குது. பேச வாய்ப்பு எடுத்த சிஓ சார் இருக்கு, காந்தி சார், தேங்க்ஸ் சார். இந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப முக்கியமானது சார். இப்போ நான் வந்து ஒரு ஃபேன்சி ஓனர்கிட்ட இருக்கேன். நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து கொடுத்தது சரி, அவர் நான் மீட் பண்ணதே கிடையாது. எது வேற ஒரு பிரான்ச்சு சார் காலையில் 8 மணி நேற்று உட்காந்துனாவே என் புண்ணியன்னு சொல்லுவோம். நான் கார்த்திக் சாரா, சரி 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 டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வாரம் கம்பல்சரி இருப்பார். அவர் என்ன பொண்ணு கெயின் பண்ணுவோம் சார். நீங்கள் எதுவும் கவலைப்படுறதால வேணும்னு சொல்லுங்கள். தைரியமாக நல்ல ப்ராடக்ட் எடுத்துருக்கீங்க. அதான் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. உங்களை நான் மென்மன் வளர பண்ணால் வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். நானும் இந்த மாதிரி சார் மாதிரி மேடையில் அவ்வளோ பேசுனது கிடையாது. எனக்கும் பேச்சு கொஞ்சம் அவ்வளோ வராது. சாருக்கும் கவின் சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இது பண்ணதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். 5K பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் பாசிட்டிவ் தான். அதனால என்ன சொல்றது தெரியல. கவின் சார் சொல்ல முடிக்கிறேன் சார். இப்போ நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கீங்க. இங்கேயே உங்களுக்கு ஏதாவது சின்ன இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் இருக்கும். அது வந்து நீங்கள் நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் போயிடும் சார். பசங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நீங்கள் எந்த ஒர்க் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார்.